சோஃபி குட்டி பர்த்டேக்கு என் தம்பி ஒய்ஃப் தான் கேக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா. சோனாவோட பர்த்டேக்கு பண்ண மாதிரியே ப்ரௌனி கேக் தான் செஞ்சு கொண்டு வந்திருந்தா. ஸோ மேடம் கேண்டல்லாம் ஊதுனோடனே எங்கள் நிலா குட்டி தான் ஹாப்பி பர்த்டே பாட்டெலாம் அழகாக பாடினா. சரி கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் ஊட்டலான்னு பார்த்தா, என் சின்ன தம்பியும் அவனை விட சின்ன தம்பியும் வந்து கார்த்திகை மாதம் எதுவும் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃபும் கார்த்திகை மாதம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேக்கு கூட சாப்பிடல. ஸோ கட் பண்ணதை சோஃபியும் மற்றவங்க தான் சாப்பிட்டோம். அண்ட் பர்த்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக போச்சு அவளுக்கு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தா அன்றைக்கி. லாஸ்ட்டு சோனாக்குட்டி பர்த்டே அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டோம். பட் இந்த தடவை வந்து என் தம்பிங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அதை. என் சின்ன தம்பி மட்டும் வந்து சாப்பிடுவான்றதுனால நாங்கள் மட்டும் வந்து கடையில் ஒரு சின்ன பிரியாணி மட்டும் வாங்கி எங்கள் நிலா குட்டி தான் எல்லாத்துக்கும் பரிமாட்டிருந்தா. அப்படியே ஃபன் பண்ணியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சோஃபி குட்டிகிட்ட வந்து உனக்கு வந்து டீன் ஏஜ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு சோஃபிமா, உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும், நீ 20s கால் எடுத்து வைக்கிறேன்னு சொன்ன உடனே அவள் சொன்ன டயலாக் என்ன தெரியுமா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.